அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, என் வாழ்வில் வியானி என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் வழக்கமாக அன்னையாம் திருச்சபை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி புனித ஜான் மரிய வியானியுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. சற்று யோசிக்கும் பொழுது ஒரு மறைமாவட்ட ஒரு குருவுக்கு இப்படிப்பட்ட ஒரு விழாக்களை திருச்சபை எடுக்கிறது ஏன், எதற்கு என்று நான் சிந்திக்கின்ற பொழுது என்னை மிகுந்தும் கவர்ந்த ஒரு புனிதராக இவர் என்னுடைய வாழ்விலே இருக்கிறார். இவர் ஒரு முறை தன்னுடைய மறை ஆயரிடத்திலே மறை மாவட்டத்தில் இருக்கின்ற கிறித்துவ மக்கள் எல்லோருமே மனம் திரும்ப வேண்டும் என்றால் அனைத்து பங்கு தந்தையர்களும் புனிதர்களாக வாழ வேண்டும் என்று தன்னுடைய மறை மாவட்ட ஆயரிடத்தில் இவர் அறிவித்திருக்கிறார் என்று அவருடைய வரலாறிலே படித்தேன். எனவே ஒரு பங்கு தந்தையாக இருந்து ஒரு புனிதமான ஒரு உத்தம குருவாக இவர் வாழ்ந்தது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவேதான் அந்த பகிர்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். படிப்பறிவு, அதாவது லத்தீன் படிப்பறிவு, போதிய படிப்பறிவு அவருக்கு இல்லாவிட்டாலும் கூட இவர் மாதா அன்னை மரியாள் மீது வைத்திருந்த ஆழமான ஒரு பக்தி, அந்த விசுவாசம் இவ்விடத்திலே விளங்கியதனால் அந்த மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவாக இருந்தவர் இவருக்கு குரு பட்டம் கொடுக்கலாம் என்று ஆயரிடத்திலே பரிந்துரை செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு அன்னை மரியாள் மீது ஒரு விசுவாசம், ஒரு பக்தி இருந்தது. அந்த ஒரு பக்தியைத்தான் நான் ஒரு எடுத்துக்காட்டாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடித்து இருக்கிறேன். விவிலியத்திலே ரோமையர் புத்தகத்திலே நாம் படிப்பது போல ஆண்டவர் முன்குறித்து வைத்தோரை அழைத்திருக்கின்றார். அழைத்தோரை தன்னுடைய மாட்சியிலே பங்கு பெற செய்திருக்கிறார் என்பது போல இவர் அழைத்தலுக்கு ஏற்றபடி உண்மைக்கு உண்மையாக, சத்தியத்திற்கு சத்தியமாக என்னை அழைத்தவர் நற்கருணை ஆண்டவர், அவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த உண்மைக்கு ஏற்றபடி உலகத்தரமாக இல்லாமல் உலகத்தின் மீது என்ற ஒரு பற்றுதலும் வைக்காமல் இவர் வாழ்ந்ததனால்தான் இவரை குருக்களுடைய பாதுகாவலராக, அதுவும் குறிப்பாக பங்கு குருக்களுடைய பாதுகாவலராக அன்னையாம் திருச்சபை இவரை முழுமையாக அங்கீகாரம் செய்திருக்கிறது. ஏனென்றால் பங்கு குருக்கள் என்று சொல்லுகிற பொழுதே அந்த பங்குல இருக்கின்ற ஆன்மாக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள். இவரும் அப்படிதான் உலகத்தரமாக தன்னுடைய சிந்தனைகளை செலுத்தாமல் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைத்தலுக்கு நிலைத்திருந்தார். இருந்த பொழுதிலுமே இவருடைய ஆன்மா எதற்காக ஏங்கிக் கொண்டிருப்பது இருக்கிறது என்பதை நன்கு அறிந்திருக்கிறார். இதைத்தான் ராயப்பருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிற பொழுது ராயப்பர் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடத்திலே விட்டு விடுங்கள், ஏனெனில் நான் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறேன் சொன்னார். எனவே இந்த புனிதருடைய அந்த ஆன்ம கவலை என்று சொல்லக்கூடிய அந்த தாகத்தை, ஏக்கத்தை ஆண்டவர் புரிந்ததனால் இவருக்கு முழுமையான அருளையும் ஆசிரியையும் கொடுத்து எதை தேட வேண்டுமோ அதை தேடினார், எதை கண்டடைய வேண்டுமோ அதை கண்டடைந்தார். ஆண்டவரை இயேசுவை தேடினார், விண்ணகத்தை கண்டடைந்தார், மகத்துவமான வாழ்விலே இன்று அவர் இருக்கிறார். எனவேதான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் என்னை கவர்ந்த ஒரு புனிதராக நம்முடைய ஜான் மரிய வியானி இருக்கிறார். எனவே இந்த ஒரு நிகழ்வை நான் உங்களிலே பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு கிறித்தவனும் இந்த புனிதரை போல அழைத்தலுக்கு ஏற்றபடி என்னை அழைத்தவர் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டார், அன்னை மரியாள் என்னோடு இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு குருக்களும் வாழ்கிறோம் என்றால் இந்த உலகத்தரமான பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று நாமும் இந்த புனிதரை போல புனித வாழ்வை நோக்கி பயணம் செய்வோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். நன்றி. புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.